ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எடுத்த வீடியோ தான் அது. இப்போ தான் வாய்ஸ் ஓவரே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நேற்று பெருசாக வேலையெல்லாம் இல்லை, ஆனால் அப்படி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தது, சாயங்காலம் கோயிலுக்கு போனது, இப்படி நேற்று ஃபுல்லாக ஓடிடுச்சு. இந்த கோலம் போடுறப்ப நம்ம கோலம் போட்டு கலர் அடிக்கிறதுலாம் பெரிய விஷயமே இல்லைங்க. அந்த திருத்துறது இருக்குது பாருங்கள், அதில் தாங்க கோலத்தோட ஹைலைட்டே இருக்குது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் கோலம் போட்ட கற்றுக்கிட்டப்ப கோலம் போடுறது கலர் அடிக்கிறதுலாம் பெருசு இல்லையா, அந்த திருத்துறது வந்து பெருசு இல்லாமல் திருத்தணும், அப்போ தான் கோலத்துக்கே ஒரு அழகு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லி எனக்கு கோலம் போடுறப்பெல்லாம் அந்த ஞாபகம், எங்கள் அம்மா சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். ஃபைனல் அவுட்புட் இதாங்க நம்ம கோலம். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் மாமா வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று வாங்கியிருந்தாங்க. வாங்கி 1.5 வருஷம் ஆச்சு. ஆனால் வாங்கினதுலேருந்து அது செனைன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் முந்தின நாள் நைட்டு தான் அது குட்டி போட்டிருக்கு. குட்டி பார்க்க அழகாக இருந்துச்சுங்க. முடிச்சுட்டு டீ குடிக்க வந்தாச்சு. நமக்கு தான் டீ தான் ஃபஸ்ட்டு மினி டிஃபன். அது டீ வந்து நமக்கு, எங்களுக்கு வந்து சுந்தர மேக்கரி ரஸ்க் இல்லாமல் டீ இறங்காதுங்க. அந்த மாதிரி எங்களுக்கு இது சுந்தர மேக்கரி ஸ்வீட்டை சாப்பிட்டா என்னென்னு தெரியலை. வெளியில் புதுக்கோட்டையில் பெரிய பெரிய பேக்கரிஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அங்கே வாங்குகிற ஸ்நாக்ஸ் கூட எங்களுக்கு சுந்தர மேக்கரி ஸ்நாக்ஸ்க்கு ஈடாகாதுங்க. அவ்வளோ செம்மையாக இருக்கும் எல்லாமே. அங்கே நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, பின்னாடி தண்ணியெல்லாம் சிக்கனமாக செலவு பண்ணுங்கள், நம்ம சந்ததியினருக்கு வந்து தண்ணி தட்டுப்பாடு வரப்போகுது, குடிக்கிற தண்ணிக்கே சிரமப்பட்ட நிலமை வந்துடும். ஆனால் அப்போ அவங்க சொல்கிறப்ப நமக்கு பயமாக இருந்துச்சு, ஐயோ தண்ணி கிடைக்காமல் போயிடுவோம், கஷ்டப்பட்டுருவோம் அப்படின்னு. ஆனால் இப்போ அது நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஒரு நாள் அந்த தண்ணி வண்டி வரலைன்னாலும் குடிக்கிற தண்ணிக்கு அவ்வளோ ஒரு சிரமம். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கலாம் கேணியில் போய் தண்ணி தூக்கிட்டு வருவோம். ஆனால் இப்போ கேணியெல்லாம் இருக்கானே தெரியலை, ஊருக்குள்ள எல்லாம் மூடிட்டாங்க. நைட்டு கோயிலில் மண்டாகப்படி நமக்கு வந்து பிச்சலம்மா கோவில், சாமங்கோயில் குலதெய்வம் ஒன்று தான். நம்ம பிச்சலம்மா கோயிலில் வந்து பட்டு எடுத்து சாத்தி அர்ச்சனை பண்ணியிருந்தோம் நைட்டு. அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து அம்மா வீட்டில் பிச்சலம் சாம்பாள் கோயிலில் வந்து அம்மா வீட்டு மண்டகப்படி அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு சாப்பாடெலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.